அத்தனை மனித குலத்திலையும் அவர் விடுதலையாக்கி மேல கொண்டு போய் என்ன பண்றார் அப்படின்னா, மனுஷனாகிய இயேசுவின் இடத்திலிருந்து தேவன் அந்த கிஃப்டை பெற்றுக் கொள்கிறார். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. மனிதனிடத்திலிருந்து வரங்களை அவர் என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார், கிஃப்டை பெற்றுக்கொண்டார் மனுஷங்கிட்ட. நல்லா கவனிங்க, பிதா இவர்தான், பிதா இவர்தான். உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த உலக அவதாரம் எடுத்து வந்து இருக்கிற மனுஷனிடத்துல இருந்து வரத்தை என்ன தெரியுங்களா பெற்றாரு? மனுஷனாய் இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்குரிய காரியத்தையும் செய்து முடித்து பிதாவிடத்துல மனிதன் எல்லா மனிதனையும் கொண்டு போய் கிஃப்டா போய் கொடுக்கிறாரு. இந்த கிஃப்ட் அவர் ஏற்றுக்கொள்கிறார். கரங்களை தட்டி கரங்களை மையப்படுத்துமா? மனுஷனாகிய இயேசுவின் இடத்திலிருந்து பிதா ஒரு கிஃப்ட வாங்குறாரு. அந்த கிஃப்ட் என்ன? ரெண்டு அப்படின்னா, மனுஷ குலமே பிதாவுக்கு கிஃப்டா கொடுக்கப்பட்டுச்சு இயேசுவின் மூலமா. கரங்களை தட்டி மையப்படுத்துவோம். அல்லேலூயா. மனித குலமே, முழு மனித குலமும் சிலுவையிலே அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய் பிதாவுக்கு முதலாவதாக மனுஷனாகிய இயேசு அந்த மனிதர்களை கிஃப்டா கொடுத்தாரு. ரெண்டாவது அவர் பிதா ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது அத்தனை மனித குலமும் அவருக்கு கிஃப்டான செய்யப்பட்டது. எவ்வளவு பெரிய பரிமாற்றம் சிலுவையில் உண்டாக்கி பாருங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. பிதாவுக்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமோ செய்யாமல் இருந்த அவன் இப்போது மனுஷனாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, இந்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிதா இந்த கிஃப்ட வாங்குறார். அததான் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் மனிதனிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக் கொண்டார். அவர் மனிதனாகி இயேசுவிடத்திலிருந்து ஒரு கிஃப்ட பெற்றுக் கொண்டார் பிதா. இரண்டாவது அந்த கிஃப்ட் என்னன்னா, அத்தனை மனித குலமும், இந்த உலகத்திற்கு அத்தனை மனித குலமும் பிதாவுக்கு கிஃப்டா குமாரனாகி இயேசு கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் சிலுவையில் நடந்திருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியம் சிலுவையில் நடந்திருக்கு பாருங்க. மூன்றாவதாக, நமக்கு நேரம் இல்லாதபடி நான் போகிறேன். மூன்றாவதாக பிதாவுக்கு